ஒழுக்கமா நல்ல பிள்ளைகளா இருந்து உங்களோட அறிவுல ஏதாவது ஒரு 4 பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு வேலையை பாருங்கன்னு சொல்றேன். எவ்வளவு பேணுதலா இருக்க வேண்டியதா இருக்கு, எவ்வளவு இங்க நடக்கக்கூடிய அபியூஸ் பிரச்சனை. பிறகு இவங்கெல்லாம் சேர்ந்து பல பிசினஸ்களை பண்றாங்க, பல பல ப்ரமோஷன்ஸை பண்றாங்க, இந்த ஆரி ஒர்க்குக்கு போய் விளம்பரம் கொடுக்குறாங்க, பல நகைக்கடைகளுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க, பல துணிக்கடைகளுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. இதுக்கு தான் நீங்க ஹதீஸ் வந்தீங்க, அப்படித்தானே? நான்லாம் என் வாழ்க்கையில மிகப்பெரிய உறுதிமொழி எடுத்துட்டு வந்தது என்னன்னா, ஒரு நாளும் யாருக்கும் எந்த ப்ரமோஷனும் கிடையாது. இதுக்குதான் நம்ம இந்த குரானையும் ஹதீதையும் அதுக்கான பிளாட்ஃபார்மையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, அப்படிதானே? ஒரு மேடைக்கு நாங்க பேச போறோம், ஒரு ஹானரோரியம் இவ்வளவு தொகை கொடுங்க அப்படின்னு நாங்க முன்கூட்டியே கேட்கும்போது எங்களுக்கான போக்குவரத்து செலவிற்கு கூட ஒரு பெண்மணி துணைக்கு எனக்கு வரணும், வண்டியை இயக்கணும் ஒருத்தவங்க, அவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். பிறகு நாங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு ஏதாவது ஒரு பணிகளுக்கு நாங்க கொடுக்கணும், பிரிச்சு கொடுக்கணும். எதையாவது பேசணும்னு பேசிக்கொண்டு இந்த பார்ட்டிவியர் ஃபர்தா அப்படிங்கிற விஷயங்கள் என்கிட்ட இதோட ஒரு 3 பெண்கள் சமீபத்தில் 2 நாளா சொன்னாங்க. வரும்போது சாதாரணமா தான் வர்றாங்க, ஆனா போக 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 இப்படி மாறிடுறாங்க, ரொம்ப வலிக்குது, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இப்படி ஆயிட்டாங்களே, முதல் நல்லா தானே இருந்தாங்க, இப்போ இப்படி ஆயிட்டாங்களே. இப்ப இந்த இப்லீஸ் கூட்டத்துக்கு நடுவுல நம்ம இப்ப என்ன செய்யறது, என்ன சீர்திருத்தம் பண்றதுங்கிறதுக்காக தான் ஒண்ணு கூடி இருக்கோம். மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறேன், சென்னைக்கு துபாய் வரப்போகுது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க பாப்போம். சென்னைக்கு துபாய் வரப்போகுது. கை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். நானும் கை தூக்குறேன், நீங்களும் கை தூக்குங்க. அல்லாவுக்காக கை தூக்குங்களேன். எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பாப்போம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, சந்தோஷம். கை கீழே போட்டுக்குவோம். சென்னைக்கு துபாய் வரப்போகுது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குலாம் தெரியுமா? பொய் சொல்லக்கூடாது, தெரியும். என்ன, பாதி பிள்ளைகளுக்கு தெரியும். எல்லாம் தான் வச்சிருக்கோம்ல கையில செல்போனை. உங்களுக்கெல்லாம் தெரியாது, உங்களுக்கு வயசாயிருச்சு, நீங்க அதனால பார்க்கல, உங்களுக்கு தெரியல. எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சு. ஒரு பெரிய அதிர்ச்சியில இருக்கேன் நான். இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு டிக்கெட் போட்டு துபாய்க்கு போய் துபாயெல்லாம் பார்த்து பல இஸ்லாமிக்க வீடியோஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ரி பண்ணி இவ்வளவு வீணா போச்சேன். சென்னைக்கே வருது துபாய். என்னங்க நீங்க யாராவது துபாய் காசு செலவு பண்ணி போயிட்டு வந்தீங்களா? அத்தனை வீணா போச்சு. சென்னைக்கே துபாய் வருது. என்னன்னு கேட்டா, துபாயில இருக்க ஒரு பிரபலமான நகைக்கடையோட பிரான்ச் சென்னைக்கு வருதான். அதைத்தான் இந்த இஸ்லாமிய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரே விளம்பரம். யார் இந்த பார்ட்டிவியர் புக்குக்காக யார் யார் வீடியோ போட்டாங்களோ அவங்க எல்லாரும் வீடியோ போட்டிருக்காங்க. சென்னைக்கு துபாய் வரப்போகுது, துபாய் சென்னைக்கே வரப்போகுது. அடே எங்க அப்பா, எவ்வளவு பெரிய புரட்சி பார்த்தீங்களா? அதுல கல்யாண சீர்வரிசை, இந்த ஹதீதுகள்லாம் ஆரம்பத்தில் பேசினாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய சமூக புரட்சி கல்யாண சீர்வரிசை காம்போ இந்த கடையில இருக்கு. நீங்க எங்கேயும் வெளியில போய் தேட தேவையில்லை, இந்த சீர்வரிசையை பூரா இந்த ஒரே கடையில வாங்கிடலாம் அப்படின்னு ப்ரமோஷன் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து குரான் ஹதீதுகளை இந்த ப்ரமோஷன்களுக்காக பயன்படுத்தாதீங்க. வேற ஏதாவது ஒரு தளத்துல போய் வேலை செய்யுங்க, வேற ஏதாவது ஒரு விதத்துல பிரபலமாகுங்க, அந்த தளத்துல இருந்தே அந்த வேலையை செஞ்சுட்டு போங்க. உங்களை பார்த்துட்டு எங்க பிள்ளைகள் எல்லாம் வர்றாளுங்க பின்னாடி, நம்மளும் தலையில ஒரு முக்கோணத்தை வைப்போம், பிறகு கழுத்தை சுத்துவோம், இங்கிட்ட ஒரு வாழை தொங்க விடுவோம், இங்கிட்ட ஒரு வாழை தொங்க விடுவோம். ட்ரெண்டிங்ல நீங்க எல்லாம் என்ன அப்டேட்டே ஆகாம இப்படி இருக்கீங்க? இவ்வளவு லூசா பெருசா உன்னை போட்டு தொலைன்ட்டு இப்படி போயிட்டு வந்துகிட்டு ட்ரெண்டிங் தெரியாதா உங்களுக்கு? அப்படி வாழை கழுத்தை சுத்தி வாழை தொங்க விட்டு போற எல்லாருக்கும் சேர்த்து சொல்றோம், நீங்க ஹிஜாபே போடல. இன்ஷா அல்லாஹ் அப்ப அப்படியான விஷயங்கள் மூளையில இருந்தா இன்னையில இருந்து மாத்துவோம். டைம் இன்னும் மிச்சம் இருக்கு, இன்னையில இருந்து மாத்துவோம் அப்படிங்கிற முடிவெடுக்க வேண்டி இருக்கு. மிக கவலையோடு இந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம். பிறகு மெஹந்தி வேர்ல்டு மெஹந்தி ரெக்கார்டு, உலக அளவுல உலக சாதனை பண்ண போறோம். எதுல? மெஹந்தியில. இந்த மருதாணி கோன் வைக்கிறாங்களே, அதுல வேர்ல்டு மெஹந்தி ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குதா. நீங்க மெஹந்தி போடுறீங்களா, நீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்களா, உடனே இதை புக் பண்ணுங்க. எதுக்கு? வேர்ல்டு லெவல்ல ரெக்கார்ட் பண்ண போறாங்களா. ரெக்கார்ட் பண்ணி, சரி வேர்ல்டு லெவல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, ரெக்கார்ட் பண்ணி
உங்களுக்கு அவார்டு வாங்கணும்னு ஆசையா இருக்கா? என்ன மாதிரியே நீங்களும் அவார்டு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு போட்டோ வருது, ஒரு பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு தலைமுடியை விரிச்சு விட்டுக்கிட்டு, அப்புறம் ஒரு பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு தலைக்கு மட்டும் துணியை சுத்திக்கிட்டு ஒரு போட்டோ வருது. அந்த போட்டோ காமிச்சு இதே மாதிரி நீங்களும் அவார்டு வாங்கி பெருசா சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உடனே இந்த வேர்ல்டு மெஹந்தி ரெக்கார்டுக்கு புக் பண்ணுங்க. அடடா, விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் எல்லாம் இதுக்கு வர்றாங்களா? அப்ப நீங்க கண்டிப்பா வந்துருங்க, எல்லாரும் சேர்ந்து நரகத்துக்கு புக் பண்ணுவோம் வாங்க. ஆட பரதேசிங்களா, உங்களை காப்பாத்துறதுக்காக எங்க நபி கண்ணீர் விட்டு அழுதுருக்கார். பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு புதைக்காதீர்கள், அவங்க மேல வெறுப்பு காட்டாதீங்க, அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும். தாடி நனைய நனைய அழுதார்களாம். நாங்க அங்க போய் தாயிஃப்கெல்லாம் போகும்போது ரசூல்லா இங்கதான் காயம்பட்டு உட்காந்து கண்ணீரோட இங்கதான் வந்து உட்காந்தாங்க. அந்த இடத்தையெல்லாம் தடவி பார்த்து 3 மணி நேரம் அழுதுட்டு கிடந்தோம். இந்த சபரிமாலாவும் ஃபாத்திமாவாக மாறணுங்கிறதுக்கும் சேர்த்து தானே அந்த கண்ணீர் இருந்திருக்கும். ரசூல்லா உங்களுக்கு நாங்க என்ன செஞ்சிட போறோம், என்ன திருப்பி செய்ய முடியும்? உங்களோட தியாக வாழ்க்கை இல்லைன்னா நான் என்னைக்கும் செத்து போயிருப்பேனே, என்னோட வாழ்க்கை இருள்லையே மூழ்கி போயிருக்குமே. இன்னைக்கு அப்படியே அல்லாஹ் என்ன வெளிச்சத்துல தூக்கி வச்சிருக்கானே. ரசூல்லா உங்களை எப்ப நாங்க பார்ப்போம், எப்ப இதுக்கு நன்றி செலுத்துவோம்? இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் எப்படி நன்றி செலுத்துறதுன்னு தெரியலையேன்னு தேம்பி தேம்பி அதை அழுத அந்த நாளை நான் யோசிச்சு பார்க்கிறேன். இங்க அந்த பெண் பிள்ளைகள்லாம் சேர்ந்துதான் சிறப்பா என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்னு பாருங்க. அம்மாடி, அதுல ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டோரி, ஒரு பெரிய வீடியோ, அவங்களோட வாழ்க்கையை பத்தி ஒருத்தவங்க பேசுறாங்க. அவங்க யார் தெரியுமா? வாழ்க்கையில சின்ன வயசுலயே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, தாய் தகப்பனோட எந்த ஆதரவும் இல்லை, திடீர்னு அவங்க வாழ்க்கையில இவங்க இல்லாம போயிட்டாங்க. அது பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டம். அந்த நிலைமையில நகையை வச்சிருந்த நகையை அடகு வச்சு பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சாங்க. எவ்வளவு பெரிய புரட்சி, தியாகம். மாடி, வச்சிருந்த நகை அடகு கடை கொண்டு போனதே வட்டி ஹராம், முடிஞ்சு போச்சு அங்கேயே எல்லாம். அந்த ஹராமை எடுத்து கொண்டு போய் ஹராமான ஒரு வேலைக்கு வந்து எல்லாத்தையும் பரப்புறதுக்கு பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சோம். அதுக்கப்புறம் நாங்க மட்டும் பியூட்டிஷியன் ஆகி சம்பாதிக்கல, எல்லாரையும் பியூட்டிஷியனுக்கு படிக்க வைக்கணும், எல்லாரும் பியூட்டிஷியனுக்கு வேலை செய்யுங்க, எல்லாரும் இதை வச்சு காசு சம்பாதிங்கன்னு சொல்லி தொடர்ந்து அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. நீங்களும் இது கிளாஸுக்கு புக் பண்ணுங்க. அவங்க பாருங்க எத்தனை அவார்டு வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா? இங்க பாத்தீங்களா எத்தனை விருதுகள், எத்தனை வெளிச்சங்கள், எவ்வளவு சம்பாத்தியங்கள். ஒரு பெண் மேடை ஏறி இவ்வளவு பெருசா சாதிக்க முடியும்னா அது நம்ம ஊர் பிள்ளைதான். யாரு? உங்க ஊர் பிள்ளைதான். நான் சிரிச்சுக்கிறேன், என்னால இதுக்கு மேல டென்ஷன் ஆகியெல்லாம் பேர்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க பத்திரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் பேரை சொல்லல. உங்களுக்கே தெரியுமே, தெரியுன்றவங்க மட்டும் கை தூங்க பாப்போம். மாஷா அல்லாஹ், நல்லா கை தூக்குங்களேன். மாஷா அல்லாஹ், எல்லாம் அறிவாளிகளா தாமா இருக்கீங்க. கையை கீழே போடுங்க, முதல் அவங்களை அன்ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா எங்களையெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க மக்கள். நாங்க யார்கிட்ட இருந்தாவது வாங்கி தகவல்கள் எடுக்க வேண்டியதா இருக்கு. வயித்தெரிச்சல், வேதனையா இருக்கு. ஏற்கனவே இந்த உலகத்துல பிள்ளைகளை பாதுகாக்க முடியலன்னு என்ன செய்யறதுன்னு தெரியாம பரிதவிச்சு ஒவ்வொரு பிள்ளையும் எப்படியாவது பாதுகாத்துறணுமேன்னு ஓடிக்கொண்டிருக்கோம். இதுல மேக்கப் பண்ணாதான் நீ பொழைக்க முடியும், மேக்கப் தான் பெஸ்ட் பிசினஸ், இதை நீ செஞ்சா பெரிய ஆள் ஆயிரலாம்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கல்ல, அந்த பிள்ளைகள்லாம் ஏழை வீட்டு பிள்ளைகள், எப்படியாவது செஞ்சு வாழ்க்கையில முன்னேறிடலாம், கணவனால கைவிடப்பட்ட பிள்ளைகள், சாதாரணமான கிராமத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள், அவங்கெல்லாம் தான் அவங்கள்ட்ட வந்து நான் மேக்கப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு பாடம் சொல்லி கொடுங்கன்னு வர்றாங்க. அந்த பிள்ளைகள் சொல்ற கமெண்ட்டை கேளுங்க. பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அவங்க ஒரு கடல் அப்படின்னு. சரியா? துவக்கடின்னு விழுந்து செத்துரு, நீ ஏன் திரும்ப வீட்டுக்கு போற? பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு அவங்க ஒரு கடல் அப்படின்னு. ஒரு முஸ்லீம் பெண்ணா வெளியே வந்து மேடை ஏறி சாதிச்சதுன்னு பார்த்தா அவங்க தான். எப்படி? என்ன வேலை செய்யறவங்க, பெருசா சாதிச்சவங்க அவங்க தான். எவங்க தானா? பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு தலையில துணி சுத்திக்கிட்டு பிளைட் ஏறி சிங்கப்பூருக்கு போய் மேக்கப் பண்ண போறவங்க, அதனால பெருசா சாதிச்சவங்க. அவங்க ஸ்டோரியை சொல்லி சொல்லி தான் எங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ரசூல்லா சொன்னது உங்களுக்கு கேட்கல, அல்லாஹ் குரான்ல கதறி கதறி சொன்னது உங்க காதுல விழுகல,
மார்க் அறிஞர்கள்லாம் காலங்காலமா பயான் பண்ணது உங்களுக்கு வழங்கல. அந்த அம்மா அவங்களோட வாழ்க்கை தியாக வரலாற்றை என்னது நகை அடகு வச்சு பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சது. அந்த தியாக வரலாறு தான் அவங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா. அதுல அவங்க போய் மேக்கப் பண்ற வீடியோஸ்ல எல்லாம் நாங்க பாக்குறோம், கண்ணை ரெண்டையும் நல்லா விரிச்சு திறந்து உள்ள ஒரு லென்ஸ் வைக்கிறாங்க. பார்க்கவே பயமா இருக்கு. இந்த சாக போகும்போது கண்ணு நிலகுத்தி மேல பார்க்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஞாபகம் வருது. செத்துற கித்துற போறா, கண்ணில் ஏதாவது பட்டு அப்படிங்கிற பரிதவிப்பு தான் எங்களுக்கு வருது. கண்ணை நல்லா விரிச்சு விட்டு உள்ள ஒரு லென்ஸ் வைக்கிறாங்க. இது எதுக்கு வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு சொல்லிட்டு போங்க. அது பிறகு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட படிச்சாங்கல்ல, அந்த பிள்ளைகள்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு பேர் என்ன, மண்வெட்டி, களக்கொத்தி, காரச்சட்டி இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒரு கிராமத்து குளத்தை தூர்வாருவோன்னு போய் தூர்வாடுறதுக்காக சமூக பணிக்காக போறாங்க. அப்படி நான் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. எல்லாம் சினிமாக்கு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு மாமன்கிற திரைப்படத்தை பார்க்கறதுக்காக போய் வரிசையா உட்காந்து அப்படி டிக்கெட்டை தூக்கி காமிச்சு நாங்களாம் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர்ன்ட்டு போயிட்டு இருக்கோம். இந்த பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கலாம்னு விளங்கலேன்னு இவங்க டிக்கெட்டுகளை காமிச்சு பெரிய புரட்சி. என்ன ஒரு சமூக சீர்திருத்தம். இந்த பிள்ளைகளை அனுப்பிய பெற்றோர்களுங்க, அவங்களதான் இப்ப தேடணும். இதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு அந்த பிள்ளைகள் ஊர் பேரோட சொல்றாங்க. அந்த வீடியோக்கள்ல பேர் இருக்கு, ஊர் இருக்கு, முகம் இருக்கு, எல்லாம் இருக்கு, பப்ளிக்ல இருக்கு, உலகமே பார்க்கலாம். ஒரு டீமை போட்டு இவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு கேட்கணும். அதுல ஒருத்தி சொல்றா, எங்க அம்மா கூட சண்டை போட்டு தான் நான் வந்திருக்கேன், நான் கத்துக்கிட்டா இவங்கள்ட்ட தான் கலையை கத்துக்குவேன், தற்காப்பு கலை பார்த்தீங்களா, அந்த கலையை இவங்கள்ட்ட தான் கத்துக்குவேன் அப்படின்னு சண்டை போட்டு வந்திருக்காளாம். அதுக்கப்புறம் அந்த டீச்சர் சொல்லி தர்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நெயில் ஆர்ட் சாதாரணமான விஷயம் கிடையாது. நெயில்னா நகம், அந்த நெயில் நகத்தை ஆர்ட் பண்றதுக்கு 3 மணி நேரமா, 3 மணி நேரமா அந்த நகத்தை ஷார்ப் பண்ணி அந்த நகத்தை என்னென்னமோ குரோம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்டென்ஷன் வச்சு, எக்ஸ்டென்ஷனா என்ன, டூப்ளிகேட் நகம் ஒட்டுறது. கணவனே ஒட்டுமுடி வைக்க சொன்னாலும் ஹராம், தடுக்கப்பட்டது இஸ்லாத்துலன்னு சொல்லி அனுப்புனாங்க ரசூல்லா. இவங்க இல்லாத நகத்தை இருக்கிற மாதிரி ஒட்டி அதுல எதையோ தடவி பெயிண்ட் அடிச்சு வரைகிறதுக்கு 3 மணி நேரமா. அதுக்கு எவ்வளவு காசு தெரியுமா? நெயில் ஆர்ட் சொல்லி தர்றது யாரு? ஒரு இஸ்லாமிய பிள்ளை, என்ன, ஒரு பெரிய சமூக ஆசிரியர், சமூக சீர்திருத்தவாதி. அப்புறம் இந்த ஐப்ரோஸ் பத்தி, இந்த ஐப்ரோஸ் எப்படி மேக்கப் பண்றது அப்படிங்கறத பத்தி கிளாஸ் எடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, புரிஞ்சுதுங்களா, ஈஸியா இருக்கா உங்களுக்கு, இல்லைன்னா பாவம் பாதியிலே உயிர் நின்று போய் ஊசலாட்டத்துல எங்கேயா போயிட்டா, புரிஞ்சுதுங்களா, ஈஸியா இருக்கா உங்களுக்கு. அது சொல்லும் போது ஒரு விஷயத்த சொன்னாங்க, அங்கதான் ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது. நீங்க நினைக்கிற மாதிரி மேக்கப் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மேக்கப் இஸ் a சயின்ஸ். எப்படி மேக்கப் இஸ் a சயின்ஸ், அதுக்கு ஃபார்முலா தெரியணும். நானும் உலகத்துல 2000 புக்கை படிச்சிருக்கேன். மேக்கப்புக்கு ஃபார்முலா தெரியணுங்கிறது உங்க ஊர்ல இருந்து தாங்க எனக்கு விளங்குது. நீங்க எவ்வளவு பெரிய புரட்சிகரமான இடத்துல இருக்கீங்கன்னு விளங்குதா உங்களுக்கு? அம்மாடி, ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க, உள்ளங்களினுடைய வகைகள் எத்தனை, எந்த மனம் தூய்மையானது, 20 வகையான மனங்கள் இருக்கிறதுன்னு இஸ்லாம்ல நாங்க படிச்சோம். இவங்க இத்தனை வகையான ஸ்கின் டைப் இருக்குது, இத்தனை வகையான மேக்கப் இருக்குதுங்கிறதுக்காக கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்படின்னா அதுல 15 நாள் தங்கி படிக்கிறதுக்கு அவங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்றாங்க. ரூமு, சாப்பாடு எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும் மக்களே, நீங்க வந்தா மட்டும் போதும் மக்களே. அதுல இன்னொருத்தி சொன்னா பாருங்க, கண்ணியமிக்க ஆண்கள் கணவன்மார்களுக்கு இந்த காணொளியின் வழியாகவே நாங்க கேட்டுக்கிறோம். அதுல இன்னொரு பிள்ளை சொன்னா, உங்களை என்னோட ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணி, என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த கிளாஸுக்கு என்ன அனுப்பி வச்சாரு. சகலமும் போச்சா? எதை செஞ்சு தொலையாதீங்க, ஏகப்பட்ட ஆபத்து இருக்குன்னு படிச்சு சொன்னாங்களோ அத்தனையும் முடிஞ்சது. இம்புட்டு மேக்கப்புகளையும், இம்புட்டு பிள்ளைகளையும், இம்புட்டு பொம்பளை பிள்ளையும் பார்த்து ரசிச்சது என்னுடைய கணவர். அது ரொம்ப பெருமையா சொல்லி, படிச்சா நீ இவங்கள்ட்ட தான் படிக்கணும்னு என்னோட கணவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்பி வச்சாருன்னு என்னோட கண்ணித்துளி. அடாடாடாடாடா, என் தியாக சமூகமே, என் சீர்திருத்த செம்மல்களே, உங்களை பார்க்க நான் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன் சொல்லணும்னு தான் தோணுச்சு. என்ன மாதிரியான இதுல மேடை, அவங்க ஒரு மேடையில உட்காந்துக்கிட்டு கால் மேல காலை போட்டுக்கிட்டு
அங்க தனித்தனியா எக்ஸாமுக்கு உட்கார்ற மாதிரி பிள்ளைகள் உட்காந்து பரிச்சட்டை வச்சுக்கிட்டு இப்படியே எழுதுறாங்க. அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த மாதிரி ஐப்ரோஸுக்கு இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா இந்த பிள்ளைகள் எழுதுறாங்க. இந்த மாதிரி ரோஸ் வந்து என்ன கலருக்கு என்ன போடணும் அந்த பிள்ளைகள் அப்படியே எழுதுறாங்க. அட பரதேசிங்களா, வயிற்றுக்கு சோறு இல்லாம பலஸ்தீன்ல 14,000 பிள்ளைகள் ஒரே நாள்ல செத்து போனாங்கன்னு என்ன செய்யறது தெரியாம பரிதவிச்சு கொண்டிருக்கோம். ஏதாவது ஒண்ணு செஞ்சிட முடியாதான்னு குடி தண்ணீருக்கு 82,000 ரூபாய், குடி தண்ணீருக்கு ஒரு கேனுக்கு எப்படியாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கேன் குடி தண்ணீர் கொடுத்துட முடியாதான்னு 82,000 திரட்டி அனுப்பி அங்க கொண்டு போய் அந்த கேன்ல அவங்க எல்லாம் அந்த ப்ளூ கலர் கேன்ல அந்த தண்ணியை பிடிச்சிட்டு போகும்போது மனசு குளிருது. பார்த்தீங்களா, தண்ணியவாது கொடுத்தோமே, தண்ணிக்கு இவ்வளவு காசாக்கிட்டாங்களே, இந்த மக்களுக்கு என்னைக்கு விடுதலை? அல்லாஹ் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எப்ப இறக்கி தருவ? எங்களை அந்த போர் படைகளை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விட்டு இந்த இம்மைங்கிற நரகத்துல வாழ முடியல அப்படின்னு பேசிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம இங்க அழுது கொண்டிருக்கும் போது இந்த பிள்ளைகள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறார்கள். என்ன கேள்விகளுக்குன்னு பாருங்க. அதுல பின்னாடி அவ்வளவு கேவலமாக அரைகுறை ஆடைன்னு கூட சொல்ல முடியாது, கால்வாசி ஆடையை மட்டுமே போட்டுக்கொண்டு ஆபாச பாடலுக்கு ஆபாச நடனம் ஆடி எங்களிடம் மேக்கப் பண்ண வாங்க அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. உருப்படுமா இந்த உலகம்? இந்த உலகம் உருப்படுமா? இதை ஃபாலோ பண்ற லட்சக்கணக்கான பெயர்கள் உருப்படுவார்களா? இங்க போய் இதை நான் படிச்சு இந்த பிசினஸ் செஞ்சு இதுல இருந்து காசாக்கி நான் என் குடும்பத்தை காப்பாத்த போறேங்கிற விஷயம் விளங்குமா? மானம் ஈனம் சூடு சொரணை ஏதாவது இருக்குன்னா இந்த பக்கம் போகாதீங்க. இவங்களெல்லாம் கூப்பிட்டு மேக்கப் பண்றோம்னு உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன்னா மனசாட்சியோட சொல்லுங்க, வீட்டில் பிள்ளைக்கு கல்யாணம்னா மேக்கப் பண்ண நமக்கு தெரியுமா தெரியாதா? தன்னை அலங்காரம் செய்து கொள்ள அந்த பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதா? கொண்டு வந்து முகத்துல 10 கிரீம் அப்புறாங்க, அப்படியே பேய் மாதிரி இருக்கு. அந்த ப்ராசஸிங்க ஃபுல்லா வீடியோ எடுத்து போடுறாங்க. அவ்வளவு கெமிக்கல்ஸ். பல பேருக்கு பிள்ளை பிறக்க மாட்டேங்குது. அவ்வளவு கெமிக்கல்ஸ், மலட்டுத்தன்மையை கூட இந்த கெமிக்கல்ஸ் உருவாக்குது. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, மேக்கப் பொருட்களில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு நீங்க டைப் பண்ணி பாருங்க. அவ்வளவு லிஸ்ட் வருது. பிள்ளை பிறக்காது. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் மகப்பேறு மருத்துவமனைன்னு இருந்துச்சு போர்டு. இன்னைக்கு கருத்தரிப்பு மையங்கள். போய் நீங்க 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கருவை தரிக்க வைக்கணும், தானா பிள்ளை பிறக்க மாட்டேங்குது. இவ்வளவு கிரீம்களையும் அப்படின்னா எங்க இருந்து பிள்ளை பிறக்கும்? அவ்வளவு கெமிக்கல்ஸ். அதுல கண்ணுக்கு மேல ரோஸ் கலர், அந்த கலர், இந்த கலர், ஜிகுனா ஜமிக்கின் கண்ணுக்கு மேல அவ்வளத்தையும் ஒட்டி அவ கண்ணை மூடி திறந்து ஜூம் பண்ணி காட்டினா ஒரு பேயை பார்த்த மாதிரி தான் இருக்கு. அல்லாஹ் பாதுகாத்தா, நம்ம எதையும் கண்ணு கொண்டு பார்க்கல. ஒருவேளை இருந்தா எப்படித்தான் இருக்குமோ? அதுல டூப்ளிகேட் இமைய வளைச்சு ஒட்டி விட்டு எங்க போய்கிட்டு இருக்கு சமூகம் தெரியல. நம்ம வீட்டு நிக்காகளோட சிஸ்டம் எப்ப மாறும்னு விளங்கல. லிப்ஸ்டிக்கை போட்டு அப்பி அத்தனை நகநட்டையும் டூப்ளிகேட்டை மாட்டி விட்டு, இதுல ரொம்ப அழகான ஒரு சீர்திருத்தம் என்னன்னா சாரி டிராப்பிங். நம்ம பிள்ளைகளுக்கு சேலைக்கு மடிப்பு கட்ட தெரியல. மலேசியால இருந்து ஒருத்தன் வர்றான், அப்படியே நிக்கிறாளுங்க மேல் சட்டையோட பாவடையோட, மடிப்பை எடுத்து அப்படியே டிக்கிட்டு அந்த மடிப்பை ஆட்டி காக்குறான். இதுக்கு ஒரு வீடியோ, அதை போட்டு அவன் தான் பின் குத்துறான், அவன் தான் எல்லாம் செய்யறான். நான் என்ன சொல்றேன், உனக்கு சேலை கட்டி மடிப்பு கட்ட தெரியலன்னா நைட்டியோட போய் உக்கார். ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல. உங்க அம்மாவுக்கு சேலை கட்டி விட தெரியல, உனக்கு சொல்லி தர்றது கூட தெரியலன்னா சேலையே வாங்காதீங்க. எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒருத்தைய கூட்டு வந்து அதையும் அவ வீடியோ எடுத்து போடுறா. கேட்டா நாங்க எல்லார்ட்டையும் அனுமதி வாங்கி தான் எங்க வீடியோல போட்டிருக்கோம். இப்ப நான் சொன்னேன், அல்லாஹ் அனுமதி தரலையே, அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்னு சொல்லிட்டானே. எந்த பெண்ணுக்கும் அலங்காரத்தை வெளியே காட்ட அல்லாஹ் அனுமதி தரவே இல்லையே. அல்லாவே அனுமதி தராம இருக்கும்போது இந்த பிள்ளைகளோட அனுமதி எங்க செல்லும்? அதை எடுத்து நீங்க உலகம் ஃபுல்லா போட்டு காட்டுறீங்களே, இது எப்படி செல்லும்? அனுமதி பத்திரம் செல்லாது. இது நாங்க பதிலா சொல்றோம், அனுமதியோட தான் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. மிக மோசமான விஷயங்களோட போய்கிட்டு இருக்கு இந்த ஆட்கள்லாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் ரசூல்லாவை படிக்கும்போது இன்னொருத்தவங்களை ரொம்ப பாசமா படித்தோம். நிச்சயமா மறுமையில அவங்களையெல்லாம் பார்க்கணும், அவங்க கூடவே இருந்துக்கணும் அப்படின்னு. அன்னை கதீஜா அவர்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாங்க.
எவ்வளோ இஸ்லாம் பிசினஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லல, பெண்களை ஹலாலா செய்யுங்க. அலங்காரத்தை வெளியில காட்டுறதுக்கு மோட்டிவேட் பண்ற ஒரு மேக்கப், பிரைடல் மேக்கப்பை வெளியே காட்டுற இந்த விஷயங்களை நோக்கி போகாதீங்க. ஃபேஷன் டெக்னாலஜியை நோக்கி போகாதீங்க, அறிவை நோக்கி போங்க. ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல, ஒரு ஆபத்தான நிலைமையில போயிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் எங்க இருந்து வராங்கன்னு பார்க்கும்போது, பேர் சொல்லக்கூடாது பார்த்தீங்களா, இந்த குர்ஃபான் குஃப்ரா அப்படின்லாம் இருக்காங்க நாட்டில். ஏன்னா நீங்களா புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சவன் பிஸ்தாங்கிற மாதிரி இந்த குர்ஃபான் குஃப்ரா அப்படிலாம் இருப்பாங்க நிறைய பேர். என்ன சிரிச்சுக்குவோம். இப்படியான ஆட்கள்லாம் பல விஷயங்களை செய்கிறாங்க. இந்த மேக்கப்புகள்ன்ற பேரில் அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் செய்கிறாங்களாம். அவங்களெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? சண்டைக்கு வர ஆள் இதை தாங்க கேட்குறாரு. நீங்கள் பொலிட்டிக்கலி பெரிய ஆட்களெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? நீங்கள் பேச மாட்டீங்களா? அல்லாஹ்வுக்கு முன்னாடி, அல்லாஹ்ங்கிற பொலிட்டிக்கல் பேராற்றலுக்கு முன்னாடி எல்லாவனும் இங்கே அடிமை தாண்டானா யாருக்கு விளங்க மாட்டேங்குது? எல்லாருக்குமான கூலி கண்டிப்பா உண்டு. இங்க பெரிய யூடியூபரு, இந்த செல்வாக்கு மிக்கவரு, அவரு இவரு, அவங்க வீட்டு பெண்கள், இவங்க வீட்டு பெண்கள், நாங்கள்லாம் ரொம்ப சின்ன ஆட்கள்ங்கிறதெல்லாம் அல்லாஹ்வோட பார்வைக்கு முன்னாடி கிடையாது. என்னோட வாக்கு நீ மீறினியா, அதுக்குரிய கூலி உனக்கு. அதை நாங்க எடுத்து சொல்லும் போது எங்கள்கிட்ட வந்து, நீங்க ஏங்க குறுக்கில் வரீங்க, அல்லாஹ் கருணையாளன், நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிருவோம். எப்படி? அல்லாஹ் கருணையாளன், அதெல்லாம் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிருவோம். நீங்க வந்து எங்க பிள்ளைகளுக்கு சோறு போடுவீங்களா, ஃபீஸ் கட்டுவீங்களா? அல்லாஹ் கருணையாளன். எவ்வளவு ஆணவம் உங்க பேச்சுல, செய்யறது தப்பு. அன்னை கதீஜாவோட பேரை வச்சுக்கிட்டு நீங்க நிறுவனம் நடத்துறீங்க. ஃபாத்திமா நாயகம் அவங்க பேரை வச்சுக்கிட்டு நீங்க நிறுவனம் நடத்துறீங்க. இந்த உலகத்திலே ஆகச்சிறந்த கல்வியாளர், பேணுதலினுடைய தாயகம்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு பேணுதலா இருந்தாங்க அன்னை ஆயிஷா அவர்கள். அவங்க பேரை வச்சுக்கிட்டு நீங்க நிறுவனம் நடத்துவீங்க, இந்த வேலையை செய்வீங்க. எங்களுக்கு வலிக்குதுன்னு சொன்னா அல்லாஹ் மன்னிப்பா, நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நீங்க யாரு குறுக்கில் வர்றதுக்கு? எப்படி வந்துட்டு போறீங்கன்னு பார்த்துருவோம் அப்படின்னா அல்லாஹ் பதில் சொல்லுவான், நிச்சயம் பதில் சொல்லுவான். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம ஊரை எப்படி பாதுகாக்கிறது? நம்முடைய நிக்காக்களுக்கு நாமளே அலங்காரம் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க. வெளியிலிருந்து யாரையும் கூப்பிட மாட்டோன்னு இங்கிருந்து வைராக்கிய சபதம் எடுத்து கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த 10 கிரீம்களை போட்டு அப்படி டூப்ளிகேட் இமைகளையும் டூப்ளிகேட் நகங்களையும் வச்சு அல்லாஹ்வுக்கு எதிராக போர்வாள் தூக்கக்கூடிய வேலையை நாமோ நம் பிள்ளைகளும் செய்யக்கூடாது. அப்படி நம்ம பிள்ளைகள் எவ்வளவு டிசைனர் வருதா, இந்த மேக்கப்பு அது இதுன்னு நோக்கியதா போறமா இருந்தா பொழிச்சுன்னு வைங்க, ஒழிச்சின்னு வைங்க. நீங்க அல்லாஹ்வின் நல்லடியாரான ஒரு தாயாக இருந்தால், ஒரு தந்தையாக இருந்தால் தயவு செய்து செய்யுங்க. இப்படியான ஒரு போக்குகளை எல்லாம் பார்க்கும்போது அழகு சார்ந்து போகக்கூடிய பிள்ளை அறிவு சார்ந்து போகாது, அறிவு சார்ந்து போகாத பிள்ளை வாழ்க்கையை தைரியமா எதிர்கொள்ளாது. பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு வெளிநாடுகளில் போய் விருது வாங்குறது இல்ல சாதனை, அல்லாஹ் நரகத்தை தயார் பண்ணுவான். பிறகு நான் சொன்னதை பூரா மீறிட்டு இவ்வளவு பேரை வழிகெடுத்துட்டு வர்றியா, வா. டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னு வச்சு மேக்கப்பை போட்டு கிரீமை போட்டு இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி என்னோட படைப்பணி மாத்தி காமிக்க பாத்தியா, வா எல்லாம் வா, வரிசையில வா. அல்லாஹ் மறுமையில ஒருத்தவங்களை திரும்பியே பார்க்க மாட்டேன்னு சொல்றான், ஒரு லிஸ்ட் சொல்றான். அதுல ஆணவம் கொண்ட ஏழையை திரும்பியே பார்க்க மாட்டானா. ஏற்கனவே ஏழையாத்தான் படைச்சு பல சாதனைகளை பல சோதனைகளை தந்திருக்கான். அவனுக்கு ஆணவம் வேற இருக்கு அப்படின்னா அவன் அல்லாஹ் திரும்பியே பார்க்க மாட்டானா. இந்த கேட்டகரியெல்லாம் அப்படித்தான். ஆணவம் கொண்ட ஏழைகள்ன்ற லிஸ்டுக்குள்ள தான் இவங்கெல்லாம் வர்றாங்க. ஏற்கனவே பல சோதனை. அதுல நீங்க இந்த துறையை தேர்ந்தெடுத்துட்டு இதை நாங்க என்னென்ன பண்றாங்க தெரியுமா, இதை எவ்வளவு பெரிய நிறுவனமா நடத்துறாங்க தெரியுமா. இங்கெல்லாம் பள்ளிக்கூடம் வச்சுட்டு இந்த முஸ்லீம் வித்தியாசங்கத்தை கட்டுறதுக்கும் ஹையர் செகண்டரியா கொண்டு வர்றதுக்கு கட்டடத்தை கட்டிக்கிட்டு நீங்கெல்லாம் சேர்ந்து நிதி உதவி செய்யுங்கன்னு சொல்லி அறிவிச்சு, அதை ஒரு வார்த்தைக்கு மேல அவர் சொல்லல, அதை கொஞ்சம் அழுத்தி சொல்லி எல்லாரும் ஃபண்ட்ரைஸ் பண்ணி இங்கேயே கொடுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது விமர்சனம் வருமோன்ட்டு அவங்க அதை கூட எதுவும் சொல்லல, பயந்துகிட்டு கடந்து போறாங்க. ஆனா நீங்க எல்லாம் செய்யக்கூடிய வேலை, ஸ்டார் ஹோட்டல்ல ரூமை போட்டுக்கிட்டு நாங்க இதை பண்றோம் அதை பண்றோம் கிளாஸ் எடுக்கிறோம் பண்ணிக்கிட்டு, மற்ற சமூகத்துல கூட இந்த வேலையெல்லாம் கம்மியா இருக்கும் போல. ஆனா இங்க செய்யக்கூடிய கூத்துக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டு ஏன் இமாம்களும்
மார்க்க அறிஞர்களும் சும்மா மேடைகளும் சும்மா இருக்குன்னு எங்களுக்கு விளங்கவே இல்லை. எல்லாருக்கும் நாங்க கோரிக்கையா முன்வைக்கணும், தயவு செய்து ஜும்மா மேடைகள் இதை பற்றி பேசுங்க. மிகப்பெரிய கலாச்சார சீரழிவு நடந்து கொண்டிருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய பணக்காரங்க தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாத ஆட்கள் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஏழைகள், மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்களை எல்லாம் இதன் பக்கம் திருப்பி இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறத நோக்கி திணிச்சு தள்ளிருச்சு இந்த சோசியல் மீடியா. கையில இருக்க செல்போன், ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாமே. இப்ப ஒரு பெரிய கலாச்சார மாற்றம் எப்ப தெரியுமா வரும்? ஏழைகளும் கொஞ்சம் வசதியா இருக்கவங்களும் இந்த மிடில் கிளாஸா இருக்கவங்களும் இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை மாத்திட்டா ஒரு கலாச்சாரமே மாறிடும். அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. மனசாட்சியோட சொல்லுங்க, நம்ம கல்யாணம்லாம் எப்படி நடக்குது? நம்ம வீட்டு கல்யாணம் எப்படி நடக்குது? சீர்திட்டெல்லாம் இருக்கா இல்லையா? பாலும் சீனியும், சீனியும் பாலும் கொஞ்சம் விஷமும் அப்படின்னு வச்சா நல்லா இருக்கும். என்ன சீனியை கொண்டு வந்து பிள்ளைக்கு வந்து எல்லா ஆண்களும் அந்நிய ஆண்கள் ஏன் போடணும்? மணப்பெண்ணே அலங்கரிச்சு வச்சிருக்கோம், அவங்க தலையில வந்து அந்நிய ஆண்கள் ஏன் போடணும்? அவங்க ஏன் பிள்ளைய பார்க்கணும்? தேவையே இல்லையே. வச்சே ஆகணும் பாலும் சீனியும். சரி, பாலையும் சீனியும் வைங்க, 50 ரூபாயோட முடிஞ்சிச்சு, விடுறீங்களா? பிறகு விருந்தென்ன, அதுக்கு செலவென்ன? அதுவும் பேசி வச்ச மாப்பிள்ளை சில ஊர்ல வெளியூர் போயிருக்காருன்னா பால் குடம் எடுத்துக்கொண்டு போய் ரிசீவ் பண்ணுமா, கூடவே ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் வாங்கி கொண்டு போய் மாப்பிள்ளைய, பேசி வச்ச மாப்பிள்ளைய ரிசீவ் பண்ணிக்கிட்டு வரணுமா? என்னங்கடா கூத்து பண்றீங்க? இல்லாதப்பட்டவங்க என்ன செய்வாங்க? பக்கத்துல ஊர்ல ஒரு மாவட்டத்துல கட்டில ஏற பவுனுன்னு ஒரு பவுனு. ஏண்டா உங்களுக்கு இங்க இருக்கா? பேர் வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் பார்த்து, எவ்வளவு தைரியமா தமிழ்ல பேர் வச்சிருக்கான் பாருங்களேன். கட்டில ஏற பவுனு. யார் கட்டில ஏறதுக்கு யார் யாருக்குடா தரணும்? இதான் என் கேள்வி. எப்படிடா இஸ்லாத்துக்குள்ள இதெல்லாம் வந்துச்சு? இதெல்லாம் இல்லைன்னு தானே நாங்க படிச்சுட்டு அங்க இருந்து இங்க வந்தோம். நாங்க எதை படிச்சுட்டு வந்தோம்? இதுல ஒரு பெரிய பணியாரம், 1000 பணியாரம் வைக்கணுமா? பதிர் பணியாரமா அதுக்கு பேரு? நான் அந்த பதிர் களத்துக்கு எத்தனை தடவை போயிட்டு வந்தேன். யாருமே இப்படி ஒரு பணியாரத்தை பத்தி சொல்லையே. சகாபாக்கள் சாப்பிட்டாங்களோ? பதிருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பணியாரம் செஞ்சு கொடுத்தாங்களா? அந்த வரலாறு எனக்கு தெரியாம போச்சே. தெரு தெருவா வரலாறுகளை சேகரிச்சோமே. என்ன பதிர் பணியாரம் சொல்லுங்கன்னு கேட்டா, அது பதிர் பணியாரம் இல்ல, பதர் பணியாரமா. ஆனா சொல்றதெல்லாம் பதிர் பணியாரம்னு நம்மளுக்கு தூக்கி வாரி போட்டு, அது என்ன 1001 பணியாரம் வைக்கிறது, 501 பணியாரம் வைக்கிறது, 4000 முறுக்கு, 4000 லட்டு ஒரு கல்யாணத்துக்கு. கற்பனை பண்ணி பாருங்களேன். இருக்கிறது 4 வாய் அந்த வீட்டுல. 4 வாய்க்கு 4000 லட்டு, 4000 முறுக்கு தரணுமா? பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கம்பல்சரி. இது ஒரு வீட்டுல நடந்திருக்கு. நீயா நான் அளவர்த்தி பேசுறா. என்னடா எங்கடா போவீங்க? வயித்தால போயிடாதாடா? அதுல வேற வீடு கட்டி கொடுத்தாதான் நான் வந்து பொண்ணை கட்டி கொடுப்பேன், பொண்ணை எடுப்பேன். எனக்கு வந்து பொண்ணு இந்த வீட்டுல இருந்து எடுக்கணும்னா வீடு கட்டி கொடுக்கணும். சில ஊர்ல வீடு கட்டி கொடுக்குற கலாச்சாரம். என்னென்ன சீர்சனத்துக்கு வச்சிருக்காங்களோ அத்தனை விஷயமும் வச்சிருக்கு. பூச்செப்பு, தட்டை பரத்தி வைக்கிறது. எத்தனை தட்டு வைக்கணும் குறைஞ்சது சொல்லுங்க பாப்பா உங்க ஊர்ல? 25? அப்பா, ரொம்ப பணக்கார ஊரா இருக்கும் போலயே. பாதி பேர் பிரெஞ்சில் இருக்காங்க பார்த்தீங்களா? இது பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தில் இருந்த ஊரு. அதனால இன்னும் அந்த கனவுலே இருக்காங்க போல இருக்கு. 25 ஆரம்பிக்குது. ஏன் 25? ஒத்தப்படை. எத்தனை நபிமார்கள்? குரான்ல காட்டப்பட்ட நபிமார்கள் எண்ணிக்கையா? ஆளுக்கு ஒன்று அள்ளி விடுவோம். காசா பணமா? 25. நான் சில ஊர்ல கேட்டேன், 7ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஏன் 7? ஒத்தப்படை எண்ணிக்கை. 1 ஒத்தப்படை தானே, ஒரு தட்டு வைக்கலாம்ல. அது ஸ்பெஷல் நம்பர். அஹத், ஏக இறைவன் ஒருவனே, அது ஒரு தட்டு வைக்கலாம்ல. சரி 1 விடுங்க. 3 முசீபத்து. ஆட, என்ன லாங்குவேஜ் எடுத்து எப்படி படிச்சு முசீபத்துங்கிற வார்த்தையெல்லாம் வாங்கி 3 முசீபத்து, அது சரியே வராது. 5 வச்ச சபை நிறையாது. உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாங்கள் கொண்ட நேசத்தின் பெயரால் யா அல்லாஹ் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். எங்கள்
பெண்களையும் பெண் குழந்தைகளையும் நீயே பாதுகாப்பாயாக. ஆமீன். அப்ப இந்த சீர்தட்டு அப்படிங்கிற இந்த கல்ச்சர் எல்லார் வீடுகள்லையும் இருக்கு. அப்படியெல்லாம் நமக்கு எங்கேயுமே யாருமே சொல்லித்தரல இப்படிதான் சீர்தட்டு வைக்கணும் அப்படின்ட்டு. இங்கே சீர்தட்டு 25 சீர்தட்டு, 50 சீர்தட்டு, 101, 501 இப்படியெல்லாம் வைக்கிறதுனால தான் நான் 100 தட்டு ஒரே மாதிரி வாங்கிட்டு டிசைனாக அந்த சீரெல்லாம் வச்சு அதை அலங்காரம் பண்ணி அதுக்கு கொசுவலை துணியை போட்டு நான் ரேப் பண்ணி தர்றேன், சீர் ரேப்பிங் எனக்கு புக் பண்ணுங்க, நரகத்துக்கு புக் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தி வர்றா. அவளும் நம்ம பிள்ளைகள் தான் வராளுங்க. வேற சமூகத்து பிள்ளைகள் யாரும் சீர் ரேப்பிங் பண்ணுங்கன்னு சொல்லி நான் பார்க்கலங்க. அதுவும் நம்ம பிள்ளைகள் தான் சீர் ரேப்பிங் பண்றேன்னா அதுக்கு ஒரு கல்ச்சரு, அதுக்கு ஒரு தீம். சிவப்புனா சிவப்பு, மஞ்சள்னா மஞ்சள், கோல்டுனா கோல்டு, இப்படின்னு அதுக்கு ஒரு குரூப்பு. இப்ப என்ன செய்யலாம்? தயவு செய்து பெண் வீட்டிலிருந்து சீர்தட்டு வைக்காதீங்க. முடிஞ்சா மாப்பிள்ளை வீட்டில இருந்து சீர்தட்டு வைக்க சொல்லுங்க. பெண் வீட்டிலிருந்து சீர்தட்டு வைக்காதீங்க. நாம் உயிரினும் மேலாக நம்ம நபிகளாரை நேசிக்கணும்னு ரசூல்லா நம்ம கூப்பிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாயை விட, தந்தையை விட, கணவனை விட, இந்த உலகத்தில் வேறு யாரையும் விட, உன்னுடைய உயிரை விட ரசூல்லாவை நேசிச்சாதான் ஈமான்ல முழுமையடைய முடியும்னு நபிகளாரே நமக்கு கூப்பிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈமானில் முழுமையடையணுமா, இதுதான் வழி. அப்ப நம்ம இங்க இருக்க எல்லாரையும் கேட்கிறோம், யாரெல்லாம் நம்முடைய நபிகளாரை உயிரினும் மேலாக நேசிக்கிறோம்? கை தூக்குவோமே. அல்லாஹ் உயர்த்திய கைகளுக்கெல்லாம் சொர்க்கத்தை தரட்டும். சுபஹான் அல்லாஹ். எல்லாரும் கை தூக்கிட்டோம், அப்படியே கை கீழே போட்டுக்குவோம். அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டோம். எல்லாருக்கும் ஆசை, நம்ம ரசூல்லாவை உயிரினும் மேலாக நேசிக்கிறோம். அப்படியே இந்த கொஸ்டினை நான் முன்வைக்கிறேன். அம்மா வீட்டில இருந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணவங்கலாம் யாரு? அப்படியே கை தூக்குங்க. எங்க அம்மா நகை போட்டாங்க எங்களுக்கு, ஏன்னா அப்படியே கை கீழே போட்டு